அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் 2025க்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிசம்பர் 21 நடக்க இருக்குது. ஸோ இது வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உண்மையிலேயே சப் இன்ஸ்பெக்டர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமுடைய மார்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம 70க்கு எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வந்து தீர்மானிக்க போகுது. ஏன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கலில் சம் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இன்டர்வியூடைய மார்க்கும் கம்மி தான். ஸோ அதனால் இந்த எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டனில் நீங்கள் அதிக மார்க் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். ஸோ அதனால் ரிட்டன் எக்ஸாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இந்த 25 நாள் நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணாலே போதும். நீங்கள் அழகாக உங்களுடைய ஸ்கோரை வந்து ஒரு 70க்கு ஒரு 65+ எடுத்துடலாம். நீங்கள் 65+ எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் தான். அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த வாட்டி போஸ்டிங்ஸும் அதிகம் தான். ஸோ அப்போ அந்த இருக்கக்கூடிய இந்த 25 நாளை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு ஷெடியூல் வந்து போட்டிருக்கிறோம். இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் இதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ இது பிரகாரம் நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும். ஆல்ரெடி நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா கமௌண்டர் டெஸ்ட் சீரிஸ் வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸை பேஸ் பண்ணி தான் இந்த ரிவிஷன் ஷெடியூல் இருக்க போகுது. அதனால் அதில் அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு அட்வான்டேஜஸ் தான். ஸோ அப்போ அதை அட்டன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் அந்த மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இருந்தாலும் நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். ரிவிஷன் பண்ணுறீங்க, அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க. அதை நம்மளுடைய பிளான். ஸோ நம்ம இந்த ஷெடியூலை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து மொத்தம் 24 நாட்களுக்கு இந்த ஷெடியூல் வந்து போட்டிருக்கிறோம். இந்த 24 நாளை 2ஆக பிரிச்சுக்கிட்டாச்சு. முதல் 16 நாள் ஃபர்ஸ்ட் ஃபேஸும், செகண்ட் 8 நாள் வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருக்கிறோம். ஸோ இதுலேயே நீங்கள் 2 ரிவிஷன் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்து ஃபேஸ் 1 மொதல் 16 நாள். இந்த 16 நாள் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ரிவிஷன் ஷெடியூலு. இந்த ஷெடியூலை நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா அதில் 8 மணி நேரம் இந்த ரிவிஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ 24 3ஆக பிரிச்சுக்கலாம். 8 8 8 8 மணி நேரம் உங்களுடைய தூக்கத்துக்கு வச்சுக்கலாம். 8 மணி நேரம் உங்களுடைய சாப்பாடு மற்ற விஷயத்துக்கு வச்சுக்கலாம். மீதி 8 மணி நேரம் இந்த ரிவிஷனுக்கு தான். இல்லை நான் என்னுடைய தூக்கத்தை நான் குறைச்சிக்கிடுவேன், என்னுடைய தூக்கம் 6 மணி நேரம் தான், அதில் ஒரு 2 மணி நேரம், மீதி இருக்கக்கூடிய 8 மணி நேரம் என்னுடைய மற்ற வேலைகளில் அதில் ஒரு 2 மணி நேரம் அப்படி எடுத்து நான் புதுசாக வேறு ஏதாவது படிக்க போகிறனாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். அது உங்களுடைய கன்வீனியன்ட். ஆனால் இந்த ரிவிஷன் ஷெடியூலுக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ நேரம் ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் பண்ணணும்னா 8 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. இந்த 8 மணி நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா சப்ஜெக்ட்ஸுமே படிக்க போகிறீங்க. அதாவது ஃபேஸ் 1லேயே நான் சொல்கிறேன். அப்போ ஃபேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா முதல் நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆர்ட்ஸும் படிப்பீங்க, சயின்ஸு, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம்னா, ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், சயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம், சைக்காலஜி போட்டு பார்க்குறதுக்கு ஒரு 2.5 மணி நேரம் இதுக்கு. அடுத்து தமிழுக்கு ஒரு 1/2 மணி நேரம், 0.5, இங்கே ஒரு 0.5, அதாவது 30 மினிட்ஸ்னா இது 30 மினிட்ஸ். கரண்ட் அஃபேருக்கு ஒரு 30 மினிட்ஸ். அப்போ நமக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு, 4 மணி நேரம், 6.5 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம். அப்போ 8 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, உங்களோட ரிவிஷனை ஆரம்பிக்க போகிறீங்க. இந்த 8 மணி நேரம் ஒரே ஸ்லாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நெசசரியே கிடையாது. நான் காலையில் 4 மணிக்கு எந்திப்பேன், 4 மணிலேருந்து 8 மணி நேரம் ஒரு 4 மணி நேரம் படிப்பேன், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு ஈவினிங் தான் படிக்க தோணும், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்றாப்புல இந்த 8 மணி நேரத்தை பிரிச்சுக்கலாம். ஆனால் 8 மணி நேரத்தை நீங்கள் இந்த மாதிரி படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. 2 மணி நேரம் ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்டு உட்காந்தீங்கன்னா ஆர்ட்ஸ் சப்ஜெக்டை முடிச்சிடணும். 2 மணி நேரம் சயின்ஸு, 2.5 மணி நேரம் சைக்காலஜி, 1/2 மணி நேரம் தமிழுக்கு, 1/2 மணி நேரம் இங்கிலீஷு, 1/2 மணி நேரம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போக போகிறீங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணணும்னா, ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா 10th ஜியாகிரஃபியை ஃபுல்லாக முடிச்சிடணும். ஜியாகிரஃபி 10th இருக்கக்கூடிய ஜியாகிரஃபி மட்டும் ஃபுல்லாக படித்து முடிச்சு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அதே மாதிரி சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும், 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஸோ இங்கே 10thலேருந்து பின்னாடி போவோம், இங்கே 6thலேருந்து 10th வரைக்கும் முன்னாடி வருவோம். அதுக்கப்புறம் சைக்காலஜியில் 2 சாப்டர், நம்பர் சீரீஸும் சீரீஸ் கம்ப்ளீஷனும். தமிழை பொறுத்த மட்டும் 10ஆம் வகுப்பில் 3 இயல் தான், 1/2 மணி நேரம் தாராளமாக போதும். இங்கிலீஷை ஸ்னானிங்ஸ் அண்டனிங்ஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. கரண்ட் அஃபேரை பொறுத்த மட்டும் நேஷனல் நியூஸு ஜனவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒன்லி நேஷனல் நியூஸ் மட்டும் படிக்க போகிறீங்க. அப்போ முதல் நாள் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய முதல் நாள் ஷெடியூல். 8 மணி நேரம். இந்த 8 மணி நேரம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மீதி டைமை நீங்கள் மற்ற எதுக்குனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதுசாக படிக்கலாம், நீங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம், வாட் எவர், அது உங்களுடைய கன்வீனியன்ட். ஆனால் 8 மணி நேரம் இதுக்கு செலவு பண்ணியே ஆகணும். சரிங்களா? அடுத்து 2வது நாள் இங்கே 9th ஜியாகிரஃபி, இங்கே 6th பயாலஜி, இங்கே ஒரு 2 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைக்காலஜி போட்டு பார்க்க போகிறோம்.
அடுத்து இருக்கக்கூடிய 3 இயல் தமிழ் படிக்க போகிறோம். ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸு சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் படிக்க போகிறோம். இங்கே ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி நியூஸ் ஜனவரிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் படிக்க போகிறீங்க. இது அடுத்த நாள். ஸோ இதே பேட்டர்னில் தான் நீங்கள் உங்களுடைய டெஸ்ட்டுக்கும் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறப்போ கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இங்கே 8th ஜியாகிரஃபி, இங்கே 7th ஜியாகிரஃபி, இங்கே 6th ஜியாகிரஃபின்னு சொல்லி ஜியாகிரஃபி இங்கே வர முடிச்சுக்கிடுவோம் நம்ம. அதே மாதிரி இங்கே வந்து 6 கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிங்க. அடுத்து 7 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும், 8 ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி வரும். இந்த மாதிரி இங்கே போயிட்டு இருக்கும். இங்கே நமக்கு சைக்காலஜி பொறுத்தமட்டில் 2 டாப்பிக்காக நம்ம வந்து போட்டு பார்த்துட்டே வரோம். தமிழை பொறுத்தமட்டில் 3 இயலாக என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், படிச்சுட்டே வரோம். இங்கே 2 டாப்பிக்காக நம்ம படிச்சுட்டே வரோம். இங்கே கரண்ட் அஃபேரில் ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், படிச்சுட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், போகுது ஜியாகிரஃபி முடிஞ்சோடனே பாலிட்டி ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நமக்கு இங்கே ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 16வது நாளில் கம்ப்ளீட் சிலபஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, முடிச்சிருப்பீங்க. இந்த 16 நாள் ஃபேஸ் 1 சொன்னலாம். இந்த ஃபேஸ் 1 16வது நாளில் நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியோடைய கம்ப்ளீட் சிலபஸ் ஆர்ட்ஸு, சயின்ஸு, சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், கரண்ட் அஃபேர்னு சொல்லி எல்லாத்தையுமே முடிச்சிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு போயிடும். இதில் அகெயின் செகண்ட் ஃபேஸ் என்ன பண்ண போகிறோன்னா, சேம் இதே ஷெடியூல் தான். 16 நாள் போட்டிருந்தோமா, இப்போ என்ன பண்ண போகிறோம், 8 நாள் ஆக்க போகிறோம். அப்போ எப்படி 8 நாள் ஆக்க போகிறோம், 2 நாளை மெர்ச் பண்ண போகிறோம். மொதல் 2 நாள் படித்தது 17வது நாள் படிப்பீங்க. அடுத்த 2 நாள் படித்தது 18வது நாள் படிப்பீங்க. அடுத்த 2 நாள் படித்தது 19வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணியிருப்போம், நம்ம மெர்ச் பண்ணியிருப்போம். ஸோ அகெயின் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ அகெயின் ரிவிஷன் பண்ண நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இப்போ 17வது நாள் எடுத்துட்டீங்கன்னா பாருங்கள், 10th ஜியாகிரஃபியும் படிப்பீங்க, 9th ஜியாகிரஃபியும் படிப்பீங்க. இங்கே 6th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிப்பீங்க. இங்கே 4 டாபிக் படிப்பீங்க. இங்கே 6 7, இங்கே ஒரு 4 டாபிக். இங்கே அகெயின் நேஷனல் இன்ஸ்டியூட், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஸோ இதே மாதிரி 18 நாள், 19, 20 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 24 நாள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் 2 ஃபேஸில் 2 ரிவிஷன் எதுக்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி ரிட்டன் எக்ஸாமுக்காக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுடைய ரூலே 8 மணி நேரம் ரூலு. ஸோ 8 மணி நேரத்தில் நீங்கள் என்னெல்லாம் படிக்க போகிறீங்கன்னா, ஆர்ட்ஸு 2 மணி நேரம், சயின்ஸ் 2 மணி நேரம், சைக்காலஜி 2.5 மணி நேரம், தமிழுக்கு 1/2 மணி நேரம், இங்கிலீஷ்க்கு 1/2 மணி நேரம், கரண்ட் அஃபேருக்கு ஒரு 1/2 மணி நேரம் சொல்லிட்டு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இதே நீங்கள் உடச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 இது இருக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 2 மணி நேரம் காலையில் எழுந்துச்சு 2 மணி நேரம் படிக்கிறீங்க, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்த 2 மணி நேரம் சயின்ஸ் படிக்க, வேறு ஏதாவது பார்த்துட்ருக்கீங்க, சைக்காலஜி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுடைய 8 மணி நேரத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணாலே நீங்கள் அழகாக உங்களுடைய டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டரில் நல்ல ஒரு ஸ்கோரோட என்ன கேட்டால் 70க்கு 70 கூட எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் இதை தாண்டி உங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. இதுலேயே நம்ம வந்து 6லேருந்து எது வரைக்கும் கொண்டு வந்துட்டோம், 12th வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். இதில் தான் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஷெடியூல் வந்து உண்மையிலே ஒரு வேல்யூபிளான ஷெடியூலு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலாம். இந்த ஷெடியூல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.